ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார், உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன். இந்த மாதம் வந்து பிப்ரவரி பலன்கள் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த பிப்ரவரி மாதம் எல்லாருக்குமே, எல்லா ராசிக்கும், எல்லா லக்னத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். குறிப்பாக லாபம் அதிகமாக வரும். ஸோ அதுலேயும் குறிப்பாக பெண்களால் லாபம் அதிகமாக வரும். ஒய்ஃப் மூலிமா லாபம் வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒய்ஃபுக்கு ஜாபுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யார் யார் வீட்டில் ஒய்ஃபு, அப்புறம் பெண்கள், பொண்ணுங்க, பேத்திங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜாபு கரெக்டாக அமையக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது இந்த மாதம். அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடோடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் இந்த மந்த்து பிப்ரவரி மாதம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஆதாயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக லாபம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேச்சை வச்சு தொழில் பண்ணுறவங்க, இந்த மார்க்கெட்டிங், என்ன மாதிரி ஜோசிக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாகவே லாபம் கிடைக்கும். அதெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கல்யாணம் அதற்குண்டான இது அலையன்ஸ் ஏதாவது கரெக்டாக அமையறதுக்கு இந்த மாதம் சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. இது பொதுவாக தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே லக்னத்துக்கு சொன்னாலும் சரி, அது பொதுப்படையான விஷயந்தான். அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கலையே அப்படியெல்லாம் கேட்காதீங்க. இது ஒரு 20-30% தான் நான் சொல்கிறது. நான் இதுலேயே சொல்லிடுறேன், புரியுதுங்களா? ஒருவேளை இதில் அந்த 20%-30% கூட நடக்கலைன்னா உங்கள் லக்னம் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்த் டைம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் மாற்றினா கூட வேறு லக்னம் வந்துடும், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கெல்லாம் சான்சஸ் அதிகம் இருக்குது. ராசினா இது ராசி மாதிரி கிடையாது, லக்னம்னா அதை விட அக்யூரேட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் மிதுன லக்னத்துக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லக்னம் நீங்கள் மிதுனன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் இந்த மாதம் சொன்னது எதுவுமே கரெக்டாக வரலனா உங்களுக்கு மிதுன லக்னம் இல்லை, அதுக்கு முன்னாடி லக்னம் ரிஷபம், அந்த லக்னமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஒரு குழந்தைய ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்த் டைம் ஹாஸ்பிட்டலில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு குழந்தைய எடுத்துட்ட உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு, இல்லைனா முழுசாக எடுத்துட்டதுக்கப்புறமேட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த டைமிங் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைய முழுசாக எடுக்கிறதுக்கே ஒரு 4 நிமிஷம் ஆகும். அந்த டைமிங்கே 4 நிமிஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க அதை. ஒருவேளை அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை நான் சொல்கிறது எதுவுமே கரெக்டாக இப்போ வரலனா, அதுலேயும் இல்லாமல் இந்த தினப்பலன் எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் போடுறேன்ல, அதில் சுத்தமாக மேட்சே ஆகலைன்னா உங்களோட முன்னாடி லக்னத்தை பாருங்கள். மேபி உங்கள் லக்னமே வேறையாக இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருக்கணும், புரியுதுங்களா? அண்ட் தென் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எல்லாருக்குமே ஒரு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் முட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கடன், இப்போ யாராவது கடன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே மிரட்டி வாங்கிறது இல்லை. கடன் இவ்வளோ நாள் உங்களை யாராவது மிரட்டிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ லீகலாக ஏதாவது அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் சொல்லிடலாம். பசங்களுக்கு படிப்பு அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோபமும் அதிகமாக வரலாம் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ இதையும் சொல்லலாம். இது எல்லாமே பொதுப்படையான விஷயங்கள், சரியா? இப்போ லக்ன வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கும்ப லக்னத்துலேருந்து பார்க்கலாம். கும்ப லக்னத்துக்கு இந்த மாதம் ரொம்ப அதிகமாக கோபம் வர வாய்ப்பு இருக்குது. கோபம் மட்டும் இல்லை, வருவாயும் அதிகமாக வரும். குறிப்பாக பெண்கள் மூலிமா வருவாய் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அவங்க மூலிமா லாபம் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒய்ஃப் கிட்டேருந்து அதிகமாக என்ன சொல்கிறது, எதிர்மறையான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் கிட்டேருந்து.
நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதை அப்படியே ஆப்போசிட்டாக செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் சில பேருக்கு வந்து அன்யூஷுவலாக வந்து எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபாரின் விஷயத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபாரின் போகலான்னு நினைப்பாங்க. இல்லை ஃபாரின் ப்ராடக்ட் ஏதாவது, இல்லை ஃபாரின் வண்டி ஏதாவது வாங்கணும்னு நினைப்பாங்க. சம்திங் அன்யூஷுவலாக ஃபாரின் ரிலேட்டடாக ஏதாவது விஷயம் இருக்கும். பக்தி வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்காது. பக்தி வந்து ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். கோயிலுக்கு கொஞ்ச நாள் போவாங்க, அப்புறமேட்டு வந்து கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போகாமலும் இருப்பாங்க. அதையும் சொல்லலாம். லாபம் வந்து ஸ்லோவாக தாங்க வரும். லாபம் ரொம்ப அபரிவிதமாகலாம் வர முடியாது, ஸ்லோவாக தான் வரும். அதையும் சொல்லலாம். செலவு பார்த்திங்கன்னா பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க கும்ப லக்னக்காரங்க. இந்த விஷயத்தில் இவ்வளோ காசு கொடுக்கணுமா அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் மீன லக்னத்துக்கு அவங்க ரொம்ப வந்து அழகாக காட்டிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ண வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து காதல் வலையில் இந்த டயத்தில் விழ வாய்ப்பு இருக்குது. அதுவும் சொல்லலாம். இல்லைனா வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் மேலே வந்து கொஞ்சம் ஈடுபாடு கம்மியாக இருக்கும். அது இந்த மாதம் வந்து பிக்கப் ஆகும். சம்திங் ஏதோ திடீர்னு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்டை பார்த்தா திடீர்னு வழக்கமாக இல்லாத மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலேஷன்ஷிப், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து கோயிலெல்லாம் அடிக்கடி போகிற மாதிரியான கூட வாய்ப்புகள் இருக்குது. அதையும் சொல்லலாம். இவ்வளோ நாள் அவங்க லைஃப்பில் வந்து யாரெல்லாம் வந்து கரெக்டாக இது பண்ண முடியலையோ, ஹேண்டில் பண்ண முடியலையோ, அவங்களெல்லாம் இப்போ நெளிவு சொலிவோடு நல்லா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது மீன லக்னக்காரங்களுக்கு. இதெல்லாம் சொல்லலாம். வேலையை பார்த்த வரைக்கும் கொஞ்சம் வந்து மந்தமாக தான் போயிட்டு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. மற்றபடி ப்ரைவேட் ஜாப்ஸு இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாப் அவங்க பண்ணுற இடத்துல வந்து வேலை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் மந்தமாக போக வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் டேபிள் கடியில் வாங்குறது கொஞ்சம் கம்மியாகிடும் இந்த மாதம் ஏதாவது சான்சஸ்னால. ஸோ அதுவும் வந்து மந்தமாக இருக்கிற சூழலை தான் காட்டுது. லாபமும் வந்து கரெக்டாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லாபம் வரும். சில பேருக்கு ரெட்டிப்பான லாபம் வரும். இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து வர லாபத்தை விட டபுள் மடங்கு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், செலவை பற்றி. செலவுனா குறிப்பாக வந்து இந்த மாதம் வந்து செலவு வந்து பந்தாவுக்காக பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ரொம்ப அதிகமாக வரும் மீன லக்னக்காரங்க எல்லாருக்குமே. வழக்கமாக செலவு பண்ணாதவங்க கூட ஒரு 4 பேர் இருக்காங்க, சரி அவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ரொம்ப பந்தாவாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வேற வரலாம். சரியா? இது எல்லாமே மீன லக்னம். நான் ஏன் இன்றைக்கி கும்ப லக்னத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, மேஷ லக்னத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்து நான் மகர லக்னம் வரைக்கும் வரும்போதே வந்து எனக்கு தொண்டை தண்ணி வத்திடுது. ஸோ அதனால் கடைசி 2 லக்னத்துக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால் இப்போ வந்து கும்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் இனிமேட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லக்னத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போது மேஷ லக்னத்துக்கு பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, பொதுப்படையான விஷயங்கள் எல்லாருக்குமே அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பொதுப்படையாக விஷயங்கள் சொல்கிறது வந்து மேஷ லக்னத்துக்கு ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகுது. ரீசன் என்னென்னா, காலபுருஷனோட லக்னமே வந்து மேஷம்தான், அதுதான் முதல் வீடாக வரும். ஸோ அதனால் பொதுப்படையான விஷயங்கள் யாருக்கு லக்ன வயசு வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ லக்னத்துக்கு ரொம்ப கரெக்டாக வரும். அதை வந்து கிளியராக சொல்லிடலாம். நிறைய பேருக்கு வந்து கோயிலில் ரொம்ப கடவுள் மேலே பக்தி அதிகமாக வர சான்சஸ் அதிகம் இருக்குது. அப்பா கிட்ட வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப வந்து
காசுக்காக கூட சில பேர் வந்து ரொம்ப கன்னிங்காக அப்பாவை ஏமாற்ற ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இதுவும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து மேஷ லக்னம், நீங்கள் ஒரு அப்பான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பசங்க வந்து ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக உங்ககிட்ட கன்னிங்காக நடந்துக்க கூட சான்சஸ் இருக்குது இந்த மாதம். அதெல்லாம் சொல்லலாம். லாபம் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும், பிரைட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் செலவும் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். திடீர்னு எதிர்பார்க்காத செலவு கூட வர சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஏதாவது ஆடம்பரமான விஷயத்துக்காக செலவு பண்ணலாம், ஒய்ஃபுக்காக செலவு பண்ணலாம், நகை பட்டு புடவை அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் ஒய்ஃப்காக. இல்லைனா வந்து லக்ஸூரியஸ் திங்ஸ் ஏதாவது வாங்கலாம். லக்ஸூரியஸ் திங்ஸ்னால் வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ, இப்போ ஒரு டிவி 32 இன்ச்சில் வச்சுருப்பாங்க, அதை விட பெருசாக வந்து ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மேஷ லக்னத்துக்கு இந்த மாதம் நடக்கும். அப்புறம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே இருக்குது. ஒரு மேஜர் இம்பேக்ட் வந்து ஃபினான்ஷியலி வந்து அவங்க பார்க்கலாம். ஃபினான்ஷியலாக எப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட வீட்டில் வந்து சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வீட்டில் வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் அதிகமாக வாங்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கும். அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசையோடு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதம் வாங்க சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படி வாங்கினாலும் கொஞ்ச நாளே கழித்து அந்த பைக்கில் வந்து ஏதாவது சின்ன ஸ்க்ராட்சாவது வர வாய்ப்பு இருக்கும். அதாவது புதுசாக வாங்கினாலும், என்ன பொருள் புதுசாக வாங்கினாலும் அந்த பொருளில் வந்து ஒரு சின்ன பிழையாவது இருக்கும், சின்ன தப்பாவது இருக்கும். புரியுதுங்களா? ஒரு புது காரே வாங்கினா கூட டக்குன்னு வந்து ஏதாவது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். அந்த மாதிரி சைட் மிரரில் ஏதாவது உடஞ்சிரும், குட்டியாக சின்னதாக ஏதாவது சம்திங் அந்த மாதிரி நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வரும். ஏதாவது அன்யூஷுவல் திங்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். ஏதாவது வந்து இது வரைக்கும் நம்பாத விஷயங்கள், மந்திரம் தந்திரம் ஏதாவது படிக்கலாமா, கற்றுக்கலாமா அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரியான கிறுக்குத்தனமெல்லாம் யோசிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்பா கிட்டேருந்து வரக்கூடிய லாபங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ரொம்ப வந்து லாபங்கள் அதிகமாகவே வரும். ஸோ அதுவும் சொல்லலாம். வேலை பார்க்குறீங்க, ஒரு வேளை நீங்கள் வந்து எந்த வேலையாக பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அரசாங்கம் சம்மந்தமாக வந்து ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை சில பேருக்கு வந்து இஷ்யூஸ் வரும், சில பேருக்கு வந்து அதுவே வந்து லாபகரமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கம் மூலிமா ஏதாவது இதுவாக வர மாதிரி விஷயம் இருந்து நாளைக்கு அதுவே வந்து அவரே வந்து ஃப்ரெண்டாகி நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்ப வந்து அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப் வரும். ஸோ இதையும் சொல்லிடலாம். மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் இல்லை, பொதுவாகவே வெளியுலகத்துக்கு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஒருத்தர் நம்பியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட உண்மையான முகத்தை இந்த மாதம்தான் பார்க்குற மாதிரி சான்சஸ் அமையும். புரியுதுங்களா? இவ்வளோ நாள் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப கேவலமாக நினச்சிருப்பீங்க, அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த மாதம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கூட மிதுன லக்னத்துக்கு வரலாம். தைரியம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வழக்கமாக இருக்கிறத விட தைரியம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மிதுன லக்னத்துக்கு. குறிப்பாக வந்து இந்த ராகு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமேட்டு வந்து இது ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இப்போவே வந்து அதுக்குண்டான இதுவெல்லாம் தெரிஞ்சிடும் மிதுன லக்னத்துக்கு. ஸோ அதையும் சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கலாம். வீட்டில் வந்து குறிப்பாக இந்த மாதம் வந்து ஏதாவது வந்து ஒரு சாமி சிலை புதுசாக
ஏதாவது ஒரு சாமி சிலை, ஒரு மாதிரி ஒரு வீட்டுக்கு அன்யூஷுவலாக இருக்கிற விஷயங்கள் ஏதாவது வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி எண்ணங்களும் வந்து அதிகமாகவே வரும். ஸோ அதுவும் வந்து நல்ல விஷயந்தான். அப்பாவோட உடல்நிலையில் வந்து ஏதாவது ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். சில பேருக்கு வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி அப்பாவோட உடல்நிலை நல்லா இல்லைன்னா ரொம்ப பெரிய இது வரும். அது மட்டும் இல்லாமல் அம்மா மூலியமாக லாபம் வரலாம். நிறைய பேருக்கு வந்து மாமியார்கிட்ட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க கூட மாமியார்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் வரும். ஸோ அதுவும் சொல்லலாம். சில பேருக்கு வந்து சில பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த மாதம் வந்து சண்டை வரலாம். ஸோ அதுவும் சொல்லிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். லாபமும் செலவும் கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும். ஸோ எவ்வளோ லாபம் வந்தோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் வந்துடும். ஸோ அதனால் அதில் பெரிய மேஜர் சேஞ்சஸ் கிடையாது. அப்புறம் வந்து கடக லக்னம். கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா லாபம் வந்து அதிகமாகவே வரும் அவங்க எதிர்பார்க்கறத விட. குறிப்பாக இந்த ஃபேமிலி ரிலேட்டடாக லாபம். ஃபேமிலியில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்தவங்களும் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. ஒருவேளை உங்கள் பிரதர் இல்லை சிஸ்டர் யாராவது வந்து லவ்வில் விழவும் வாய்ப்பு இருக்குது யார் மேலேயாவது. ஸோ அதையும் வந்து சொல்லலாம் கடக லக்னத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். கடன் இந்த மாதம் ஏதாவது வாங்குற மாதிரியோ கொடுக்குற மாதிரியோ ஐடியா இருந்ததுன்னா அது வேண்டாம். அது தவிர்த்துக்கலாம். இந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஒய்ஃப் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கன்னிங்காக இருக்கும். ஒய்ஃப் கிட்டேயா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் கிட்டேயா இருந்தாலும் சரி, கரெக்டாக வந்து ரொம்ப வந்து பாசமே இல்லாதவங்க கூட ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கடைசியாக ஒரு பெரிய பில்லாக போட்டு கொடுத்துருவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒருவேளை வந்து நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா, இல்லைனா நீங்கள் வந்து அன்யூஷுவல் திங்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருந்தீங்கன்னா, இந்த யோகா இந்த மாதிரி வந்து கர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம், ஸ்பிரிச்சுவலான பர்சன், இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தாலும், ஒரு தேடல் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, உங்கள் தேடல் வந்து இந்த மாதம் வந்து நிறைவேறலாம். அதற்குண்டான குருநாதரை வந்து நீங்கள் மீட் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதையும் வந்து கிளியராக சொல்லலாம். அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லவ்வர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து மந்த் எண்டில் வந்து நீங்கள் அவங்க பின்னாடி போகிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். அப்புறம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இருந்தாலும் உடம்புல வந்து சில பேருக்கு வந்து தோல் சம்மந்தமான இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்ச நாள் தான். அது கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் சரியாயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாபம் வந்து கரெக்டாக வரும். ரொம்ப வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஃபாரின் போகணும், அந்த மாதிரியான ஐடியாஸ் யாருக்காவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து பாசிட்டிவாக நல்லபடியாக நடக்கும். அது எல்லாமே சொல்லலாம். பசங்களோட படிப்பு வந்து ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லாமல் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதற்குண்டான மருத்துவம் வந்து இந்த மாதம் வந்து பலம் நடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய லாபம், நீங்கள் வந்து முன்னாடி வந்து ரொம்ப நீங்களே மறந்துருக்கலாம். இந்த விஷயத்தில் வந்து நாம் கேஸ் போட்டிருக்கோம் ஒருத்தர் மேலேன்னு சொல்லிட்டு, அது வந்து ரிசல்ட்டு இப்போது இந்த மாதம் வரலாம். அந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து காசு வரலாம், துட்டு வரலாம் அதன் மூலிமா. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு. தென் ரிலேஷன்ஷிப்.
ஒய்ஃப் கிட்ட மட்டும் இல்லை, மற்ற எல்லார்கிட்டேயும் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஈகோ கிளாஷஸ் வர வாய்ப்பு இருக்குது எல்லார்கிட்டேயும். ஒய்ஃப் கிட்ட பொறுத்த வரைக்கும் வந்து ஒய்ஃபு சொல்கிறத இந்த மாதமாவது கேட்பீங்க, ஸோ அதை வந்து சொல்லலாம். அட் த சேம் டைம் ஒய்ஃபு கிட்ட வந்து கொஞ்சம் வந்து முரண்பாடான விஷயங்களும் கருத்துக்களும் இருக்கும் உங்களுக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். லாபம் வந்து குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதிகமான லாபம் வரும். மற்றபடி ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அதிகமான லாபம் வர வேண்டிய காலம்தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப நல்ல பீரியட் தான். அப்புறம் கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு வந்து லைஃபே வந்து முன்னாடி புரியாத பல விஷயங்கள் இந்த மாதம் புரியலாம். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எல்லா விஷயத்துலேயும். ஒரு தேடல் முன்னாடி இருந்தால் கூட அந்த தேடலுக்கு உண்டான விடை வந்து இந்த மாதத்தில் கன்னி லக்னக்காரங்களுக்கு கிடைக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வந்து விசாரித்து வாங்கிக்கோங்க. மேபி நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து கொஞ்சம் பழைய பொருளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நல்ல பொருளாக இருந்தாலும் பழைய பொருளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து பழைய வண்டி, பழைய காரு, பழைய வீடு அப்படி ஏதாவது வாங்கவும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதுவும் நல்ல விஷயந்தான். சில பேருக்கு லாபம் வந்து பசங்க மூலியமாக வரும். பசங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட ஏதாவது ஸ்காலர்ஷிப் வின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க சான்சஸ் இருக்குது. இன்னொரு உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப இதுவாக பார்த்துக்கணும் இந்த மாதத்தில். குறிப்பாக ரொம்ப வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும். லைஃபே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் கொஞ்சம் ஒரு 1 மந்த்து தான், அதுக்கப்புறமேட்டு சரியாயிடும் எல்லாமே. இந்த 1 மந்த்து வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் குறிப்பாக வந்து இந்த மாதம் வந்து அதிகமாக வந்து மற்றவங்க கூட இன்ட்ராக்ஷனில் இருக்கிறது நல்லது. தனிமையில் இருக்கிறத விட மற்றவங்களோட இன்ட்ராக்டிவாக இருக்கிறது உங்களோட அந்த தனிமையை போக்கும், அதுவும் சொல்லலாம். ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மந்த்து. ஒய்ஃப் மேலேயா இருக்கட்டும், மற்றபடி மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகளாக இருக்கட்டும், பணம் ரொம்ப சம்பாதிக்கணும்னு தோணும். அது ரெகுலராக எல்லாருக்கும் தோன்றது தான். இருந்தாலும் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே வந்து ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். பணம் எல்லாருக்குமே வந்து தேவை தான், ஆனால் வந்து எல்லாருமே சம்பாதிக்கிறாங்களா, நம்மளால் அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனாக மாறிடும். ஸோ அதுக்கெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுக்காம உங்களை வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தென் துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மாதம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்கள் அண்ணன் அக்கா கல்யாணம் ஏதாவது வந்து நடக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஏதாவது வந்து பெரிய பொருள், பெரிய வண்டி, வீடு ஏதாவது வந்து வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் வந்து சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் வைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். ஒய்ஃப் கிட்ட, குறிப்பாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒய்ஃப் கிட்ட முரண்பாடுகள் இருக்கும். ஒய்ஃப் கிட்ட வந்து அடிக்கடி வந்து சண்டை போடுற மாதிரியான சான்சஸ் கூட அமையலாம். ஸோ இது எல்லாம் சொல்லலாம். துலாம் லக்னக்காரங்களுக்கு லாபம் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஜாப் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, லாபம் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். செலவே வந்து பண்ணறதுக்கு மனசு இருக்காது. செலவு எவ்வளோ பண்ணணுமோ கரெக்டாக அவ்வளோ தான் செலவாகும். அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் செலவாகாது. லாபமும் அதிகம்,
செலவும் கம்மி. ஸோ அதனால் துலாம் லக்னக்காரங்களுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவங்களோட ஃபினான்ஷியலை விட பர்சனல் லைஃப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்க இந்த மந்த்து. ஸோ ஒய்ஃப் கிட்ட வந்து சில விஷயங்கள் ஒய்ஃப் சொன்னாலும் அது ஒய்ஃப் கிட்ட உட்காந்து பேசணும் ஃபஸ்ட்டு துலாம் லக்னக்காரங்க. அதுதான் துலாம் லக்னக்காரங்களோட ப்ரொஃபஷனுக்கும் சரி பர்சனல் லைஃப்க்கும் சரி சக்ஸஸ் கொடுக்கும். அதுதான் ஒரே மந்திரம். மற்றவங்க சொன்னாங்கன்னா உட்காந்து கேட்கணும். அதை மட்டும் பண்ணாங்கனாலே துலாம் லக்னக்காரங்க நல்லா வரலாம். தென் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க கேர்ஃபுல்லாக இருந்தாகணும். அவங்க பசங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணலாம். தேவையில்லாத விஷயத்துக்கு லக்ஸூரியஸாக செலவு பண்ணலாம் பசங்களுக்காக. பசங்க அது தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இருந்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். குடும்பத்தில் வந்து அமைதி அதிகமாகவே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில். கொஞ்சம் அன்யூஷுவலாக ரொம்ப அந்த இதுவெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக பாசம் இல்லாமல் என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து அந்த என்ஜாய்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் வந்து பிடிச்சி கட்டி போட்ட மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான எமோஷ்னல் பேக்ரவுண்டில் தான் நிறைய பேர் விருச்சிக லக்னக்காரங்க இந்த மாதம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கணும் விருச்சிக லக்னக்காரங்க. மற்றபடி ரிலேஷன்ஷிப் வைஸ் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். லாபமும் வந்து நல்லாவே இருக்குது. தேவைக்கேற்ப பணம் வரும். கரியரில் வந்து ஜாபில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் கொடுத்தாலும் இது தானா நான் இன்னும் ரொம்ப எதிர்பார்த்தேன் எனக்கு கிடச்சிது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தனுசு லக்னக்காரங்க. தனுசு லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வாயில் தான் சனின்னு சொல்லலாம். இந்த மாதம் கரெக்டாக யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுட்டு கேர்ஃபுல்லாக பேசணும். அது ஒன்று தான். அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். குறிப்பாக ரொம்ப வந்து இந்த மாதம் வந்து நகைச்சுவையாக இருக்கிற ஆளுங்க கூட நட்பு கிடைக்கும். அவங்க கூட டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் வந்து ஈகோ கிளாஷஸ் வரலாம். ஒருவேளை தன்னோட தம்பியோ தங்கச்சியோ தன்னை விட பெரிய ஆளாக வரலாம் இந்த மாதம். வீட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இவங்கள விட அவங்க ஒரு மேஜர் இம்பேக்ட் கொடுக்கலாம் வீட்டில். ஸோ அதனால் அவங்க மேலே வந்து கொஞ்சம் பொறாமை ஏதாவது வந்து வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தேவையில்லாத விஷயந்தான். இது இருந்தாலும் ஒரு மந்த்லி பேசிஸில் கொஞ்சம் நடக்கும். அப்புறமேட்டு கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. வேலை பார்த்தாலும் வேலையில் இருந்தாலும் கூட அந்த கம்ஃபர்ட் ஃபீலிங் இருக்கும். ரொம்ப வந்து எல்லாமே வந்து ஈஸியாக நடந்துடும். வேலைக்காரங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இவங்களுக்கு ரொம்ப வந்து இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் பண்ணி முடிப்பாங்க. ஸோ இது எல்லாம் சொல்லலாம். தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் மகர லக்னம். மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பேச்சு வந்து அதிகமாகவே பேசுவாங்க இந்த மாதம். வழக்கமாக அதிகமாக பேசாதவங்க கூட இந்த மாதம் அதிகமாக பேசலாம். சில பேருக்கு வந்து கனவே வந்து பேய் கனவு, தனியாக தலையாக இருக்கிற மாதிரி கனவு, இந்த மாதிரியான விஷயங்கள் கனவுலலாம் வரலாம் மகர லக்னக்காரங்களுக்கு. அது கொஞ்சம் ஷார்ட் பீரியடுக்கு தான் இருந்தாலும் அந்த மாதிரியான கனவுகள் வந்து வரலாம். அதுக்கப்புறமேட்டு குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட வந்து பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும்
உங்ககிட்ட இருக்கிறத விட பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு காசு நிறைய கொடுப்பீங்க. காசு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க உங்களை விட ரொம்ப காசு அதிகமாக வச்சுருப்பாங்க. சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க உங்களை விட. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரிலேஷன்ஷிப் வைஸை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லார்கிட்டேயும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்ட மட்டும் இல்லாமல் எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரியே சொல்லலாம். செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். செலவே பண்ண மாட்டாங்க இந்த மாதம். ரொம்ப அப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்தாலும் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு கஞ்ச பிஸ்னாரியாக மாறிடுவாங்க ஒரு மாதத்துக்கு மகர லக்னக்காரங்க. இது எல்லாமே சொல்லலாம். ஸோ இது லாபம் வந்து அதிகமாகவே இருக்கும். லாபம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, லாபம் அதிகமாகவே வரும். வழக்கமாக வரதை விட அதிகமாகவே வரும். செலவு பண்ணாததுனால நிறைய சேவிங்ஸ் இந்த மாதம் சேர்க்கலாம். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான். மோஸ்ட்லி இந்த மாதம் எல்லா லக்னக்காரங்களுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாதவங்க இனிமேட்டாவது ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஒருவேளை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதை விட இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், இனிமேட்டும் போட போகிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.